உலக நாடுகள் ஏஐ ரெகுலேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான முதன்மை காரணம் என்ன? ஏ. செலவு குறைப்பு, பி. வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, சி. நெறிமுறை பாதுகாப்பு அண்டு தனியுரிமை, டி. தொழில்நுட்ப ஏற்றுமதி. ஆன்சர் சி. நெறிமுறை பாதுகாப்பு அண்டு தனியுரிமை. உலக பொருளாதார மன்றம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபவுண்டேஷன் 2026 அதிகமாக வலியுறுத்தும் பிராக்மெண்டேஷன் என்ற சொல் எதை குறிக்கிறது? தொழில்நுட்ப முன்னேற்றம், உலகமயமாக்கல் வலுப்பெறுதல், அரசியல் அண்டு பொருளாதார பிளவுகள், கலாச்சார ஒருமைப்பாடு. ஆன்சர் சி. அரசியல் அண்டு பொருளாதார பிளவுகள். மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர் என்ற கருத்து எந்த மாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது? ஏ. ஒரே சூப்பர் பவர் ஆதிக்கம், பி. இரு சக்தி மையங்கள், சி. பல சக்தி மையங்களின் எழுச்சி, டி. ஐநா அதிகார விரிவு. ஆன்சர் சி. பல சக்தி மையங்களின் எழுச்சி. ரஷ்யா உக்ரைன் போர் உலக அளவில் எந்த துறையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது? ஏ. கல்வி, பி. உணவு அண்டு ஆற்றல் பாதுகாப்பு, சி. சுற்றுலா, டி. விளையாட்டு. ஆன்சர் பி. உணவு அன்று ஆற்றல் பாதுகாப்பு. ரெட் சி கிரைசிஸ் உலக வர்த்தகத்தில் ஏன் முக்கியமாக கருதப்படுகிறது? ஏ. சுற்றுலா காரணமாக, பி. எண்ணெய் வளம், சி. முக்கிய கடல் வர்த்தக பாதை என்பதால், டி. மீன் வளம். ஆன்சர் சி. முக்கிய கடல் வர்த்தக பாதை என்பதால். 2026 ஜனவரியில் உலக அளவில் அதிக கவனம் பெற்ற அரசியல் விவகாரம் எது? ஏ. உலக வர்த்தக மந்த நிலை, பி. ரஷ்யா உக்ரைன் மோதல், சி. மத்திய கிழக்கு பதற்றம், டி. மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி. மேற்கண்ட அனைத்தும். 2026 ஜனவரியில் உலக பொருளாதார மன்றம் அதாவது வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் ஃபவுண்டேஷன் நடைபெற்ற இடம் எது? இதை உலக பொருளாதார மாநாடுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏ. பாரிஸ், பி. டாவோஸ், சி. ஜெனீவா, டி. நியூயார்க். ஆன்சர் பி. டாவோஸ். வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் ஃபவுண்டேஷன் 2026 முக்கிய கருப்பொருள் எந்த துறையை மையமாக கொண்டது? ஏ. சுற்றுலா, பி. உலக பாதுகாப்பு, சி. பொருளாதார மீட்பு அண்டு ஏஐ, டி. கல்வி. ஆன்சர் பொருளாதார மீட்பு அண்டு ஏஐ. 2026 தொடக்கத்தில் ஐநா சபை அதிக கவனம் செலுத்திய உலகளாவிய சவால் எது? ஏ. வேலைவாய்ப்பு, பி. காலநிலை மாற்றம், சி. கல்வி சீரமைப்பு, டி. சுற்றுலா. ஆன்சர் பி. காலநிலை மாற்றம். 2026 ஜனவரியில் உலகளவில் பேசப்பட்ட அகதிகள் பிரச்சனை எந்த பகுதிக்கு தொடர்புடையது? ஏ. ஐரோப்பா, பி. ஆப்பிரிக்கா, சி. மத்திய கிழக்கு, டி. தென் அமெரிக்கா. ஆன்சர் சி. மத்திய கிழக்கு. ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை? ஏ. 4, பி. 10, சி. 6, டி. 5. ஆன்சர் டி. 5. 2026 ஜனவரியில் உலக அளவில் அதிக கவனம் பெற்ற காலநிலை சம்பவம் எது? ஏ. வன அழிப்பு, பி. கடும் வெப்ப அலை, சி. பனிப்பாறை உருகுதல், டி. கடல் மட்ட உயர்வு. ஆன்சர் சி. பனிப்பாறை உருகுதல். Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make our students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for ply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916244262. Email srilakshmi@gmail.com. Thank you for watching this advertisement. 2026 உலக நாடுகள் அதிக பேசும் ஆற்றல் ஆதாரம் எது? ஏ. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பி. பெட்ரோலியம், சி. நிலக்கரி,
டி அணு ஆற்றல். ஆன்சர் ஏ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது யூரோப் யூனியனின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஏ பாரிஸ், பி பிரசல்ஸ், சி பெர்லின், டி ரோம். ஆன்சர் பி பிரசல்ஸ். 2026 ஜனவரியில் உலக அளவில் அதிகம் பேசப்பட்ட கடல் பாதுகாப்பு விவகாரம் எது? ஏ பசிபிக் பெருங்கடல், பி அட்லாண்டிக் கடல், சி செம் மஞ்சள் கடல், டி ஆர்க்டிக் கடல். ஆன்சர் சி ரெட் சீன்னு சொல்லக்கூடிய செம் மஞ்சள் கடல். ஐநா சபையின் தற்போதைய முக்கிய முன்னுரிமை என்ன? ஏ கல்வி, பி அமைதி அண்ட் மனிதாபிமான உதவி, சி விளையாட்டு, டி சுற்றுலா. ஆன்சர் பி அமைதி அண்ட் மனிதாபிமான உதவி. 2026 உலக நாடுகள் அதிகம் வலியுறுத்தும் கொள்கை எது? ஏ உலகமயமாக்கல், பி பாதுகாப்பு வர்த்தக கொள்கை, சி நிலைத்த வளர்ச்சி, டி இராணுவமயமாக்கல். ஆன்சர் சி நிலைத்த வளர்ச்சி. 2026 நடைபெற உள்ள முக்கிய சர்வதேச விளையாட்டு நிகழ்வு எது? ஏ கோடைகால ஒலிம்பிக், பி குளிர்கால ஒலிம்பிக், சி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், டி காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள். ஆன்சர் பி குளிர்கால ஒலிம்பிக். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை நடைபெற உள்ள கண்டம் எது? ஏ ஆசியா, பி ஐரோப்பா, சி வட அமெரிக்கா, டி ஆப்பிரிக்கா. ஆன்சர் சி வட அமெரிக்கா. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஏ லண்டன், பி பாரிஸ், சி லோசேன், டி ரோம். ஆன்சர் சி லோசேன். உலக அளவில் அதிக ரசிகர்கள் கொண்ட விளையாட்டு எது? ஏ கிரிக்கெட், பி கால்பந்து, சி டென்னிஸ், டி ஹாக்கி. ஆன்சர் பி கால்பந்து. 2026 ஜனவரியில் உலக அளவில் அதிகம் பேசப்பட்ட தொழில்நுட்பம் எது? ஏ பிளாக் செயின், பி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சி 3D பிரிண்டிங், டி ரோபோட்டிக்ஸ். ஆன்சர் பி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ தொடர்பான உலகளாவிய ஒழுங்குமுறை சட்டத்தை முதலில் கொண்டு வந்த பிராந்தியம் இது? ஏ அமெரிக்கா, பி ஐரோப்பிய ஒன்றியம், சி சீனா, டி ஜப்பான். ஆன்சர் பி ஐரோப்பிய ஒன்றியம். உலக அளவில் 5G தொழில்நுட்பம் அதிகம் பயன்படுத்தப்படும் துறை எது? ஏ கல்வி, பி தொலைத்தொடர்பு, சி சுற்றுலா, டி விவசாயம். ஆன்சர் பி தொலைத்தொடர்பு. ரெண்டாயிரத்தி 26 உலக நாடுகள் கவனம் செலுத்தும் முக்கிய டிஜிட்டல் அபாயம் எது? ஏ வைரஸ், பி மின்சாரம், சி ஹார்ட்வேர் பழுது, டி சைபர் அட்டாக். ஆன்சர் சி சைபர் அட்டாக். 2026 தொடக்கத்தில் உலக பொருளாதார வளர்ச்சி குறித்து எச்சரிக்கை விடுத்த அமைப்பு எது? ஏ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், பி IMF, சி யுனெஸ்கோ, டி யூனிசெஃப். பி IMF. உலகின் மிகப்பெரிய பொருளாதார அமைப்பை பெற்ற நாடு எது? அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அடிப்படையில். ஏ சீனா, பி இந்தியா, சி அமெரிக்கா, டி ஜப்பான். சி அமெரிக்கா.
உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய தலைமையகம் எங்கு உள்ளது? ஏ நியூயார்க், பி ஜெனீவா, சி பாரிஸ், டி லண்டன். ஆன்சர் பி ஜெனீவா. 2026 உலக நாடுகள் எதிர்கொள்ளும் முக்கிய பொருளாதார சவால் எது? ஏ வேலைவாய்ப்பு, பி பணவீக்கம், சி கடன் சுமை, டி மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி மேற்கண்ட அனைத்தும். 2026 ஜனவரியில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதிகம் எச்சரித்த சுகாதார ஆபத்து எது? ஏ புற்றுநோய், பி மனநலம், சி ஊட்டச்சத்து குறைபாடு, டி தொற்றுநோய் பரவல். ஆன்சர் டி தொற்றுநோய் பரவல். உலக சுகாதார அமைப்பின் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைமையகம் எங்கு உள்ளது? ஏ நியூயார்க், பி பாரிஸ், சி ஜெனீவா, டி ரோம். ஆன்சர் சி ஜெனீவா. 2026 உலக அளவில் அதிகம் பேசப்பட்ட மருத்துவ தொழில்நுட்பம் எது? ஏ ரோபோ சர்ஜரி, பி டெலிமெடிசின், சி ஏஐ டயக்னோசிஸ், டி மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி மேற்கண்ட அனைத்தும். யுனெஸ்கோ அமைப்பின் முக்கிய பணி என்ன? ஏ வர்த்தகம், பி கல்வி அறிவியல் அண்ட் கலாச்சாரம், சி பாதுகாப்பு, டி சுகாதாரம். ஆன்சர் பி கல்வி அறிவியல் அண்ட் கலாச்சாரம். 2026 உலக அளவில் கலாச்சார பாதுகாப்பில் அதிகம் கவனம் செலுத்தப்படும் துறை எது? ஏ திரைப்படம், பி மொழி, சி பாரம்பரிய நினைவு சின்னங்கள், டி விளையாட்டு. ஆன்சர் சி பாரம்பரிய நினைவு சின்னங்கள். உலக புத்தக தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஏ மார்ச் 21, பி ஏப்ரல் 23, சி ஜூன் 5, டி செப்டம்பர் 8. ஆன்சர் பி ஏப்ரல் 23. ஓகே நண்பர்கள், போன ஜனவரி 4 இருந்து ஜனவரி 11 வரைக்கும் உலகத்துல நடந்த முக்கியமான சம்பவங்களை ஜிகே கொஸ்டின் ஃபார்மேட்ல பார்த்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. உங்க ஆன்சர் சரியா இருந்தது உங்களுடைய ஒவ்வொரு ஆன்சருக்கு 1 பாயிண்ட் கணக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த மொத்த கொஸ்டின்களுக்கான உங்களுடைய ஸ்கோர் 80ல இருந்து 100% இருந்ததுன்னா நீங்க ஜிகேல சூப்பர் ஸ்டார்னு அர்த்தம். அதே நேரம் உங்க ஸ்கோர் 50ல இருந்து 80% இருந்தா நீங்க ஸ்டார்னு அர்த்தம். உங்க ஸ்கோர் 50%க்கும் கீழே இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா உங்க ஜிகே நாலேஜ் அப்டேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, இன்னைக்கு செஷன் முடிஞ்சது. கூடிய சீக்கிரம் போன ஜனவரி 11 இருந்து ஜனவரி 17 வரை தமிழ்நாட்டில், இந்தியாவில, உலகத்துல நடந்த முக்கியமான சம்பவங்களை ஜிகே கொஸ்டின் ஃபார்மேட்ல நாங்க கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றோம். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு, உங்க நண்பர்களுடைய பிள்ளைகள், வேலை தர்றவங்களுக்கு, மத்திய மாநில அரசு தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு இந்த யூடியூப் சேனலுக்கான லிங்கையும் நம்ம யூடியூப் வீடியோக்களையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கொடுக்குற ஊக்கம் தான் நம்ம சேனல் வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே நண்பர்களே, மீண்டும் இதே மாதிரி நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை பை ஃப்ரெண்ட்ஸ்.